சொல்லுகிறார்கள். இந்த பிலால் கடைசி காலம் வரை நினைத்து பார்க்கிறார்கள், என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினான் உமையா, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உலகத்திலேயே சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டானே, மறுமையில் எனக்கு எவ்வளவு நிஅமத்துக்களை வழங்குவான் என்று பிலால் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் பெருமானாரே சொல்லுகிறார்கள், பிலால் நீ என்னதான் நல்லமல் செய்கிறாய், நான் சொர்க்கத்திற்குள்ளே செல்லுகிற பொழுது எனக்கு முன்னால் உன் பாத அடி ஓசை கேட்கிறதே பிலால், நீ அப்படி என்ன அமல் செய்கிறாய் பிலால்? அடிமை பிலாலுக்கு அண்ணல் வழங்கிய வெகுமதியை பார்த்தீர்களா? சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் உன் பாத அடி பிலால், நீ என்ன செய்கிறாய் பிலால்? பிலால் சொல்லுவார்கள், நான் ஒன்றை செய்து கொண்டே வருகிறேன் நாயகமே, நான் என்றைக்குமே ஒளி இல்லாமல் இருந்ததே இல்லை நாயகமே. ஒளு முறிந்து விட்டால் உடனே ஒளு, சிறுநீர் கழித்து விட்டால் உடனே ஒளு, மலம் ஜலம் கழித்து விட்டால் உடனே ஒளு செய்வேன். ரிஜாலுன் யுஹிப்பூன ஐயத்தத்தகுரு. அல்லாஹ் குர்ஆனிலே பிலாலுக்காகவே ஒரு வசனத்தை இறக்குகிறான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கஷ்டத்தில் முளைத்ததுதான் இந்த இஸ்லாம். பிலாலை போன்ற இன்னொரு சஹாபி ஹப்பாப் இப்னுல் அரஸ். யார் அந்த ஹப்பாப்? அடிமை ஹப்பாப். ஏகத்துவத்தை ஏற்றதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரல, உமர் ரலியல்லாஹு தஆலா எண்ணெயை கொதிக்க வைத்து ஹப்பாப் இப்னு அரஸை உள்ளே தள்ளுவார்கள். எண்ணெய்க்குள்ள போய் யாராவது விழுவாங்களா? அவர் மறுப்பார். நெஞ்சிலே காலை வைத்து ஹப்பாப் இப்னு அரஸினுடைய நெஞ்சிலே காலை வைத்து உள்ளே அழுத்துவார்கள். ஹப்பாபினுடைய பின்முதுகெல்லாம் வெளுத்து போயிருக்கும் நெருப்பு கரை பட்டு ஒரு நாள் பெருமானாரிடத்திலே ஹப்பாப் வந்து சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது வேதனை நாயகமே, நெருப்பை வைத்து என்னை காயப்படுத்துகிறார்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹப்பாப் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இதற்கு முன்னுண்டான சமுதாயத்தில் ஈமானை காப்பதற்காக ரம்பத்தை வைத்து கத்தியில் அறுத்தார்களே, அந்த நேரத்திலும் அவர்கள் ஈமானை விடவில்லை. அதனால் ஹப்பாப், நீ இந்த குறைந்து போன வாழ்க்கைக்காக இறைவன் ஒருவன் என்பதை விட்டு விடாதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு சொர்க்கத்திலே மிகப்பெரும் வெகுமதியை வைத்திருக்கிறான் ஹப்பாப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஹப்பாபுக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள். அந்த ஹப்பாபின் விதைதான் இன்றைக்கு விளைந்து நிற்கிறது.